ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டெப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம 2021 ரிலீஸ் ஆன ஆக்சிஜன் என்ற ஒரு ஹாலிவுட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மிஸ்ட்ரி மூவியை தாங்க பார்க்க போறோம். இப்போ நான் உங்கள்கிட்ட ஒன்று சொல்றேன், அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்களேன். ஒரு இருட்டு ரூமுங்க. திடீர்னு ஒரு நாள் நீங்க அங்க இருந்து கண்ணை முழிக்கிறீங்க. உங்களை சுத்தி யாரும் இல்ல. உங்க உடம்ப அசைக்க கூட முடியல. அதோட உங்க உடம்பு முழுக்க உயருங்க. இது எல்லாத்துக்கும் மேல நீங்க யாருன்னு உங்களை பத்தின ஞாபகம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. கடைசியா உங்களுக்கு முன்னால இருக்க ஒரு கம்ப்யூட்டர் வாய்ஸ், இந்த அலெக்சா சிரிமாரின்னு வச்சுக்கோங்களேன், உங்கள்கிட்ட சொல்லுது, இன்னும் 90 நிமிஷம் தான் உனக்கு டைம். அதுக்குள்ள இந்த இடத்துல இருக்க ஆக்சிஜன் சுத்தமா காலியாகி நீ மறுகையா சால ஆயிடுவேன்னு. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களை காப்பாத்திக்க நீங்க என்னங்க பண்ணுவீங்க? அதுதான் இந்த படத்தோட கதை. நான் சொன்ன சேம் சுச்சுவேஷன்ல ஒரு பொண்ணு மாட்டிக்கிறா. அவ எப்படி அங்க வந்தா? அவளுக்கு என்ன ஆச்சு? நான் சொல்லியிருக்க இத்தனை விஷயத்தையும் மீறி அவ அங்க இருந்து தப்பிச்சாலா இல்லையா? இதை எத்தனை விதமா யோசிச்சாலும் அத்தனை விதத்திலையும் கணிக்க முடியாத அத ரணகலமான ட்விஸ்டோட, அப்படி சொல்லக்கூடாது, ரணகலமான ட்விஸ்டுகளோட ஒண்ணுனா பரவாயில்ல, இங்க நிறைய இருக்கே, அதோட சொல்லியிருக்கிறது தாங்க படத்தோட கதை. சோ ஒரு நொடி கூட உங்க கண்ணமைக்காம பார்க்க வைக்க போற சயின்ஸ் ஃபிக்ஷனுக்குள்ள டிராவல் பண்ணிடுவாங்களா? அதுக்கு முன்னால நம்ம சீரிஸ் சேனலோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சீரிஸ் மேல விருப்பம் உள்ளவங்க சேனலை ஃபாலோ பண்ணி வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இப்போ இந்த படத்தை ஓபன் பண்ணா ஒரு இருட்டு ரூமுக்குள்ள சக் சக் சக்குன்னு பிளிங்க் ஆயிட்டு இருக்க ஒரு ரெட் லைட். அதுக்கு நடுவுல உடம்பு முழுக்க துணியால மூடப்பட்ட ஒரு பொண்ணு திடுக்குன்னு நிதானத்துக்கு வந்து மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டவ எப்படியோ ஒரு வழியா அந்த துணியை கிழிச்சிட்டு வெளியே வரா. முழிச்சு பார்த்தா கையில, மண்டையில, கால்ல, இடுப்புலன்னு என்னென்னமோ மாட்டி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கையில இருக்கிறதெல்லாம் புடிங்கி போட்டு, அடுத்து தலையில இருக்கிறது எடுத்து போட்டு, டேய் எப்பா வெளியே யாராவது இருக்கீங்களாடா, இங்க நான் மாட்டிக்கிட்டேன்டா, என்ன காப்பாத்துங்கடான்னு கத்துறப்போ அது வரைக்கும் அந்த இடம் இருட்டா இருந்துச்சுல்ல, இப்போ வெளிச்சமாகுது. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். ஹீரோயின் இருக்க இடமே ஒரு குட்டி ஐசியூ மாதிரி இருக்குங்க. ஹீரோயினோட பிபி, பல்ஸ், உடம்புல என்ன மாதிரியான மாற்றம் ஏற்பட்டாலும் அதை ஆட்டோமேட்டிக்கா கண்டுபிடிக்கிறதுக்கான சிஸ்டமேட்டிக் செட்டப்பா எல்லாம் இருக்கு. கூடவே ஒரு கம்ப்யூட்டரைஸ்டு வாய்ஸும் பேச்ச கொடுக்க. நம்ம அந்த பயபுள்ள பேரை கம்புனே வச்சுப்போம். வணக்கம் மேடம், என் பேர் தான் கம்பு. உங்க ஹெல்த் சம்பந்தமா உங்களுக்கு எந்த டவுட்னாலும் அதை கிளியர் பண்ண தான் நான் இருக்கேன். இப்போ இந்த சிஸ்டம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஆக்சிஜன் பர்சன்ட் 35% தான் இருக்கு அப்படின்னு கம்பு சொல்ல சொல்ல ஹீரோயின் மண்டைக்குள்ள தான் யாருன்றதை ஹீரோயின் மறந்துட்டா. சோ இவ பழைய ஞாபகங்கள்லாம் டைம் லைனே இல்லாம தாறுமாறா விட்டு விட்டா தெரிஞ்சிட்டு இருக்கு. தான் சின்ன பொண்ணா புல்வெளி நிறைஞ்ச இடத்துல விளையாடுற மாதிரி பாக்குறா. அப்புறம் வளர்ந்து எலிங்களெல்லாம் வச்சு லேப்ல டெஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. பிளஸ் ஒரு எமர்ஜென்சியான சூழ்நிலையில ஹாஸ்பிட்டலுக்கு வந்த மாதிரியும் தெரிய, கடைசியாங்க யாரோ ஒரு ஆள் கூட ஒண்ணு மண்ணுமா இருக்க மாதிரியும் ஒரு சின்ன மெமரி. இதுல எது எப்போ நடந்துச்சுன்ற ஐடியாவே இல்லையா? எப்படியோ நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கோம். ஒரு சின்ன பாக்ஸ்ல வச்சு நம்மள மானிட்டர் பண்ணிட்டு இருக்காங்க. இங்க ஆக்சிஜன் அளவு குறையுது, பிரச்சனை ஆகுதுன்னா நிச்சயமா நம்மள மானிட்டர் பண்றவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா வந்துருவாங்க அப்படின்னு தனக்கு தானே ஹீரோயின் 1000 தடவை சமாதானம் சொல்லிக்கிட்டாலும் யாருமே வரமாட்டாங்க. கத்துறா, கதறா, பாக்ஸ போட்டு தட்டுறா, எந்தவித ரெஸ்பான்ஸும் இல்ல. ஏம்பா கம்பு, நான் இங்க கண்ணை முடிச்சிட்டேன், பிரச்சனையா இருக்குன்னு மேல ரிப்போர்ட்டை குடுத்தியா இல்லையா? எவனாவது என்ன காப்பாத்த வரானா இல்லையாடா அப்படின்னு அவங்கிட்டே கேட்டா, நீங்க கண்ணை முழிச்சது 4:23, நான் ரிப்போர்ட் அனுப்புனது 4:33, ஆனா இன்னும் தகவல் எதுவும் வரலீங்களே, வந்தா சொல்றேன்னு அவர் அசால்ட்டா சொல்லிட்டாரு. வைத்த வலி வந்தவனுக்கு தானே வலி தெரியும். காது கிழிற மாதிரி கத்தியும் நோ யூஸ். ஒன்னும் இல்ல, ஃப்ரீயா விடு, சீக்கிரமா வந்துருவாங்க. என்ன இப்போ 10 நிமிஷம் உன்னை சுத்தி யாரும் இல்ல, அவ்வளவுதானே, தோ வந்துகிட்டே இருக்காங்க, அசால்ட்டாரு அப்படின்னு மறுபடியும் ஹீரோயின் அவளுக்கு அவளே தைரியம் சொல்லிட்டு இருக்கப்போ இடையில திரும்ப அவளுக்குள்ள என்னமோ ஒரு மெமரிஸ் வந்துகிட்டே இருக்கா. அது என்ன மெமரிஸ்ன்னு தெரியல. சொல்ல போனா ஹீரோயினுக்கு அவளை யாருன்னே தெரியல. சரி கம்பு தான் எது கேட்டாலும் சொல்றேன் நானே. ஐயா கம்பு, நான் யாரியா, என் பேர் என்ன, அத சொல்லுன்னு ஹீரோயின் கேக்குறா. பதிலுக்கு கம்பு, உங்க பேரு ஒமிக்ரான் 272ன்றான். ஒமிக்ரானா? என்னடா ஒட்டுண்ணிக்கு வைக்கிற பேரெல்லாம் எனக்கு வச்சிருக்காங்க. ஒரு வேலை நல்லா இன்விசிபிள் மண்புழு மாதிரி இருந்துகிட்டு நீ எதுவும் மாத்தி சொல்றியா? ரைட்டு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம், இங்க அவங்களுக்குன்னு எதுவும் ப்ரொசீஜர் இருந்து அதுக்காக நம்ம ஒரிஜினல் பேருக்கு பதில் ஒமிக்ரான் 272ன்னு வச்சிருக்கலாம் அப்படின்னு ஹீரோயின் இன்னும் அவ கேள்விய கம்பு கிட்ட தெளிவா கேக்குறா. நீ என்ன டிசைன்ல கேட்டாலும் சரி, உன் பேரு ஒமிக்ரான் 272ன்னு தான் சிஸ்டம்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குன்னு கம்பு திட்டவட்டமா சொல்லிட்டா போல. சேம் டைம் ஆக்சிஜனோட அளவு 32% ஆயிடுச்சு. இப்படியே போனா இன்னும் கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் மூச்சு திணறி செத்துருவா. இத கம்புவே சொல்றான். அதை கேட்டதும் ஒரு இடத்துல லேப்ல எலிங்க மூச்சு திணறி துடிக்கிற மாதிரியும், அதே மாதிரி ஹீரோயின் இந்த பாக்ஸுக்குள்ள மூச்சு திணறி துடிக்கிற மாதிரியும் ஹீரோயினுக்கு பயம் வந்து போச்சுங்க. முடியாதரா, இதுக்கு மேல என்னால பொறுத்துக்க முடியாது, நான் ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்காக தானே இங்க வந்திருக்கேன், எனக்கு என்ன பிரச்சனை அதையாவது சொல்லுன்றா. ஹீரோயினோட மெடிக்கல் ரெக்கார்ட் சிஸ்டம்லயே இல்லையா. ஏய் என்னங்கடா விளையாடுறீங்களா? நான் பொறுமையை இழந்துட்டேன், ஒரு நிமிஷம் கூட என்னால இனிமேல் இங்க இருக்க முடியாது, கதவை தர, நான் வெளியே போறேன் அப்படின்னு அதையாவது பண்ணுடான்னா. கதவை திறக்கணும்னா அதுக்கு எனக்கு ஆத்தரைஸ்டு கோடு வேணுமே, கோடு கொடுத்தாதான் கதவை திறக்க முடியும். இல்லனா நோ மீன்ஸ் நோன்னு அதுக்கும் கம்பு முற்றுப்புள்ளிய வச்சிட்டாங்க. ஏண்டா நீ வேற கோடுன்னு என் பாவத்தை வாரி
கொட்டிக்கிற, கோடுக்கு நான் எங்கடா போவேன், கதவை திறக்க மாட்டானே அப்படின்னு சில நிமிஷம் காண்டாகி அடுத்த அமைதியானதுக்கு அப்புறம் தான் ஹீரோயினுக்குள்ள ஒரு யோசனை. இந்த சிஸ்டமால இங்க இருக்க இன்ஃபர்மேஷனை வெளியே டிரான்ஸ்மிட் பண்ண முடியுதுன்னா இதால வெளியே யாருக்காச்சும் காலும் பண்ண முடியும்ல, அந்த வசதியாவது வச்சிருக்கியாடா அப்படின்னு ஒரு வித சந்தேகத்தோட தான் கேக்குறா. ஜாக் பாட்டு கம்புவால அது முடியும் போலங்க, அதுக்குன்னு அசலூர்ல இருக்க அப்பத்தா போன் நம்பர்லாம் சொல்லி அதுக்கு பண்றானாலாம் முடியாது. கால் பண்ண சொல்ற நம்பர் இவன் சிஸ்டம்லயே இருக்கணும். பொதுவா போலீஸோட நம்பர் எல்லா வித சிஸ்டம்லயே இருக்கும் இல்லையா. போடுறா போனை போலீஸ் கண்ணதும் கால் போது அந்த பக்கம் ஒரு ஆள் அட்டனும் பண்ணிடுறாங்க. தெய்வமே, ஒரு வழியா லைனுக்கு வந்துட்டீங்களா, நான் இருக்க இடத்துல இதெல்லாம் நடக்குதுன்னு எச்சச்ச எச்சச்ச கச்சச்ச கச்சச்சன்ற கதையா. ஆரம்பத்துல இருந்து நம்ம என்ன பார்த்தோமோ அது எல்லாத்தையும் ஹீரோயின் சொல்றா. நீங்க சொல்லுங்களேன், அந்த போலீஸோட இடத்துல நீங்க இருந்தா நீங்க ஹீரோயின் சொல்றதை நம்புவீங்களா? யாருமே நம்ப மாட்டோம்ல. போலீஸும் அதை நம்பல. என்னங்க டைம் பாஸ் ஆகலன்னு போலீஸ்க்கே போன் பண்ணி கலாய்க்கிறீங்களா? நேர்ல வந்தா மட்ட மட்ட ராஜ மட்டன்ற சாங் தான் காதுல கேட்கும். அந்த அளவுக்கு அடி கொடுங்க, வெயிங்க போனன்னு போலீஸ் காலை கட் பண்ண போறப்போ, சார் சார் என் குலதெய்வம் சங்கிலி கருப்பு மேல சத்தியமா சார், நான் சொல்றதெல்லாம் நிஜம் சார், நீங்களும் என்ன கைய விட்டா அடுத்து என்ன காப்பாத்த யாருமே இல்ல சார், தயவு செஞ்சு என்ன நம்புங்கன்னு ஹீரோயின் கெஞ்சினதுக்கு அப்புறம் தான் ஓவரா பண்றாளே, உண்மையா இருக்குமோ அப்படின்னு போலீஸ்க்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்து ஹீரோயினோட பேரை கேக்குறாரு. அவர்கிட்ட உமிகிறான் கிமிகிறான்னு சொல்லிட்டா கடுப்பாயிடுவாரு, போனை வச்சிருவாரு, ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு போக வேண்டியதுதான். சோ ஹீரோயின் தெரியலன்றா. அட்லீஸ்ட் நீங்க இருக்க லொகேஷன் யாச்சும் சொல்லுங்கன்னா. எனக்கு ஞாபகம் இருக்க வரைக்கும் லாஸ்டா நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தேன் சார், கண்டிப்பா எனக்கு அதை தவிர வேற எதுவும் ஞாபகம் இல்ல. நீங்க போலீஸ் தானே, உங்களால பேசுற போனை வச்சு நான் எந்த லொகேஷன்ல இருக்கேன்னு ட்ராக் பண்ண முடியும்ல, கொஞ்சம் பண்ணுங்கன்னு ஹீரோயின் சொன்னதும் போலீஸாலையும் ட்ராக் பண்ண முடியல. இங்க இருக்க கம்பு கிட்ட நீயாவது ட்ராக் பண்ணி சொல்றான் லொகேஷன் கேட்டா, இல்ல என்னால முடியல, லொகேஷன் கண்டுபிடிக்க கஷ்டமா இருக்குன்னு கம்புவும் சொல்றான். ரைட்ரா ரைட், அப்ப என்ன இந்த பெட்டியோட வச்சு குழி தோண்டி புதைச்சிட்டாங்கல்ல, நான் அண்டர் கிரவுண்ட்ல இருக்கிறதுனால தான் என் லொகேஷனை கண்டுபிடிக்க முடியல. போச்சு போச்சு போச்சுன்னு ஹீரோயின் கண்ணீர் விட்டு கதற. அட இருங்க மேடம், அதுக்குள்ளே அவசரப்படுறீங்க, நான் தான் இருக்கேன்ல, நீங்க ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ள இருக்குன்னு தானே சொன்னீங்க, அந்த பாக்ஸ் அடையாளம் கண்டுபிடிக்கிற மாதிரியாவது உள்ள ஏதாச்சும் இருக்கான்னு பாருங்க அப்படின்னு போலீஸ் சொல்லி ஹீரோயின் சுத்தி முத்தி பார்த்தா இந்த பாக்ஸை எந்த கம்பெனில மேட் பண்ணாங்க, பாக்ஸோட சீரியல் நம்பர் என்ன, அந்த தகவல்லாம் உள்ள இருக்குங்க. அதை ஹீரோயின் சொல்லிட்டா. என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் செக் பண்றேன் மேடம், அந்த கேப்ல பிரச்சனை பெருசா இருக்கு, நான் காலை என்னோட சுப்பீரியருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றேன், நீங்க அவர்கிட்ட நடந்ததெல்லாம் சொல்லுங்கன்னு போலீஸ் காலை கைமாத்தி விட பாக்க, யோ வால் வளர்ந்த வாடாமல்லி, வாங்கிட்ட நிலைமைய சொல்லி புரிய வைக்கிறதுக்குள்ளேயே எனக்கு பாதி ஆயுஸ் போயிடுச்சு, திரும்ப அவர்கிட்ட வேற நான் புதுசா எல்லாத்தையும் சொல்லணுமாயா, இரியா நீயே பேசியா, காலை கட் பண்ணாதியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே லைனு ஹோல்ல போயிடுச்சு. கொஞ்ச நேரத்துல காலு கட்டும் ஆயிடுச்சு. எப்படியும் திரும்ப பண்ணுவாங்கல்ல. அதுக்கு முன்னால ஹீரோயின் அவ யாருன்றது தெரிஞ்சுக்கிட்டா தன்னை பத்தி போலீஸ்ட சொல்லுவா, அது இன்வெஸ்டிகேஷனுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் இல்லையா. சோ ஹீரோயின் கம்பு கிட்ட, ஜி படுத்திருக்க என்ன அப்படியே டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து அந்த டிஎன்ஏவுக்கு மேட்ச் ஆகிற ஆள் யாராச்சும் இருக்காங்களான்னு பார்த்து சொல்ல முடியுமான்னு கேட்டதும் கம்பு ஹீரோயினை ஸ்கேன் பண்ணி, ஆமா மேடம் ஒரே ஒரு ஆள் உங்க டிஎன்ஏவோட மேட்ச் ஆகுறாங்க அப்படின்னு ஒரு ஆளோட ப்ரொஃபைல காட்ட, அது ஹீரோயினோட ப்ரொஃபைல் தாங்க. ஹீரோயின் ஒரு சயின்டிஸ்ட் போல இருக்கு. அவ லேப்ல டெஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாதிரியான போட்டோ, ஒரு கான்ஃபரன்ஸ்ல பேசுற மாதிரியான போட்டோ, அதுல ஹீரோயின் எங்க உட்காந்துருக்காளோ அதுக்கு முன்னால ஹீரோயினோட பேரை போட்டு ஒரு நேம் போர்டோ இருக்க, அதை பார்த்து தான் தன்னோட பேரு எலிசபெத்னே ஹீரோயின் தெரிஞ்சுக்கிறா. டக்குன்னு ஹீரோயினுக்குள்ள ஒரு பழைய ஞாபகம், இவ சின்ன வயசா இருக்கும்போது இவ அம்மா இவளை லிஸ்ன்னு கூப்பிடுற மாதிரி. ஆஹா இப்பதாண்டா எல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு ஹீரோயின் தெளிவாகிறதுக்குள்ள இன்கமிங் கால் ஒன்று வருது. எடுத்து பேசினா போலீஸ் டிபார்ட்மெண்டோட சுப்பீரியர். போனை எடுத்ததும் கையுமா, சார் சார் என்னோட பேர் எலிசபெத் சார், எங்க அம்மா என்ன லிஸ்ன்னு கூப்பிடுவாங்க சார், அதை வச்சு தேடுங்க என்ன கட 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 கடன்னு ஹீரோயின் சொல்லிக்கிட்டே இருக்கா. சரிமா அதுக்கான வேலையை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு முன்னால உன் பாக்ஸ்ல எவ்வளவு ஆக்சிஜன் இருக்குன்னு சொன்ன அப்படின்னு சுப்பீரியர் கேட்டு ஆக்சிஜனை செக் பண்ணா 31 தாங்க இருக்கு. இது எவ்வளவு நேரம் தாங்கும்னு கம்பு கிட்ட கேட்டா, பொதுவா 72 நிமிஷம் தாங்கும், ஆனா நீங்க எழுகிற எழுப்புக்கு 43 நிமிஷம் தாங்க வரும் அப்படின்னு அவன் ஒரு பகீர் குண்ட போட, சுப்பீரியர் அதை விட ஒரு பெரிய ட்விஸ்டா கொடுக்குறாரு. நீங்க சொன்ன இந்த பாக்ஸை ரெடி பண்ண கம்பெனில போய் சீரியல் நம்பரை வச்சு நாங்க விசாரிச்சோம் மேடம், 3 வருஷத்துக்கு முன்னாலேயே அந்த பாக்ஸை அழிச்சிட்டு தான் சொல்றாங்க, அதான் எங்களுக்கு ஒன்றும் புரியல இப்படின்னு சுப்பீரியர் சொல்ல போய் 3 வருஷத்துக்கு முன்னாலே அழிச்சிட்டாங்களா, அப்ப நான் எப்படி இதுக்குள்ள வந்தேன், நான் எத்தனை நாளா இங்க இருக்கேன், டேய் கம்பு உண்மையாவே என் உடம்புல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா இல்லையா, என் உடம்ப செக் பண்ணி சொல்லுன்னு சுப்பீரியரை லைன்ல வச்சுக்கிட்டே ஹீரோயின் கம்பு கிட்டையும் பேசுறா. மேடம் நீங்க அப்படியே பிறந்த குழந்தை மாதிரி இருக்கீங்க மேடம், உங்க உடம்புல எந்த பிரச்சனையும் இல்ல, சொல்ல போனா என் ரிசல்ட் படி நீங்க 82 வருஷம் வாழறதுக்கான எல்லா விதமான சாத்தியக்கூறும் இருக்கு அப்படின்றான் கம்பு. எந்த பிரச்சனையும் இல்லாம என்ன ஏன்டா மெடிக்கல் பாக்ஸ்குள்ள வச்சானுங்க, நான் இங்க இருக்க கூடாது, யாரோ என்ன வேணும்னே இங்க அடிச்சு வச்சிருக்காங்கன்னு ஹீரோயின் துடிக்கிறப்போ ஹீரோயினோட பிபி எல்லாம் வரமுறையை தாண்டி போகுது. இன்னொரு பக்கம் சுப்பீரியர், ஏமா பொண்ணு நீ டென்ஷன் ஆகாதமா, உன்னை காப்பாத்ததான் நாங்க எல்லா விதமான முயற்சி எடுத்துட்டு இருக்கோம், ஏதாச்சும்
பண்றோம், அமைதியா இருன்னு ஆறுதல் சொல்றப்போ, ஐயா சந்தடி ரோட்ல சம்பவம் பண்றவரே வேணா ஐயா, எனக்கு உங்க ஆறுதல் வேணாம், இந்த பாக்ஸை திறக்க கோடு தான் வேணும், கம்பெனிக்காரன்கள்ட்ட பேசி அதையாவது வாங்கி கொடுங்களேன் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதோட, இருமா என் ஆளுங்களை அங்க அனுப்பியிருக்கேன் கேட்டு சொல்றேன்னு பேச்சுவார்த்தை ஓடிட்டு இருக்கும் போதே காலு கட் ஆயிடுச்சு. கனெக்ஷன் ஃபெயிலியர். திரும்ப திரும்ப கூப்பிட்டுக்கிட்டே இருந்தா கால் கனெக்ட் ஆகவே இல்ல. ஒரு கட்டத்துக்கு மேலலாம் அந்த நம்பர் யூஸ்லயே இல்லைன்னு வருது. அந்த பிரச்சனை பத்தாதுன்னு இருக்கிறதுலயே பெரிய பிரச்சனை ஆக்சிஜன் தான். ஆக்சிஜனோட அளவு 29க்கு வந்துச்சு. இதுக்கு மேல ஹீரோயின் பழைக்கவே மாட்டான்னு சிஸ்டமா முடிவெடுத்து ஹீரோயினை கருணை கொலை பண்ண பாக்ஸோட ஏதோ ஒரு சந்துக்குள்ள இருந்து வளைஞ்சு நெளிஞ்ச விஷ ஊசி ஒண்ணு வெளியே வருதுங்க. அடவன் வாயில வத்தி குச்சியை கொளுத்தி போட, இதை ஏன்டா வெளியே விட்ட, அனுப்புடா உள்ளன்னு ஹீரோயின் சொன்னாலும் சிஸ்டம் ஹீரோயினோட கமாண்டை ஏத்துக்க மாட்டேங்குது. வெளியே வந்த ஊசி அங்க இங்கன்னு சுத்தி கரெக்டா ஹீரோயினை குத்த வரப்போ லைட்டா வந்து ஹீரோயின் தப்பிச்சிடுறா. அதுக்கப்புறம் ஊசிக்கு டமா டிமிர்னு அடி விழுது. வாங்கின அடியில அதுவே எங்க இருந்து வந்துச்சோ அதுக்குள்ளே ஓடி போய் ஒளிஞ்சுக்குதுங்க. உடம்புல தெம்பே இல்லாம டயர்ட் ஆகி ஹீரோயின் அவளுக்கு முன்னால தெரிகிற ஸ்கிரீனையே பார்த்துட்டு இருக்கா. அப்போ இதுக்கு முன்னால ஹீரோயின் அவன் மெமரியில யார் கூடவோ ஒன்னா இருக்க மாதிரி ஒரு விஷுவலை பார்த்தால, அந்த ஆளு இந்த பூச்சியோட ஒரு சைடு ரெக்க மாதிரி டிஜிட்டலா ஒரு இமேஜ் வச்சு அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து கொஞ்ச நேரம் சொங்கி போய் திடுக்குன்னு ஹீரோயின் நிதானத்துக்கு வந்தா ஆக்சிஜனோட அளவு 22 வந்து போச்சு. சுப்பீரியர்ட்ட பேசிட்டு இருந்தா கால் கட்டாச்சு இல்ல, அது கட்டாகியே 17 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இன்னும் போன் வந்த பாடு இல்ல, இங்க இருந்தும் கனெக்ட் பண்ண முடியல. சரி அவங்க கால் பண்ற வரைக்கும் நம்ம யாருன்றத இன்னும் டீட்டெயில்டா தெரிஞ்சுப்போன்னு எலிசபெத் பேர்ல உங்ககிட்ட என்னென்ன தகவல்லாம் இருக்குன்னு கம்பு கிட்ட கேட்டதும் அது அதுகிட்ட இருக்க எல்லாத்தையும் எடுத்து காட்டுது. ஹீரோயின் ஒரு சயின்டிஸ்ட்னு நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம்ல. இப்ப ஹீரோயினை பத்தி நியூஸ் பேப்பர்ல வந்து ஆர்டிகல்லாம் பார்த்தா ஆக்சுவலா ஹீரோயின் ஒரு பயாலஜிஸ்ட், அது சம்பந்தமா தான் ரிசர்ச் பண்ணி சயின்டிஸ்டே ஆயிருக்கா. இதுல தான் எலிய ரிசர்ச் பண்ணதெல்லாம் வந்திருக்கு போல. அது என்ன கதைன்னு முழுசா தெரியலையா. அடுத்து ஹீரோயின் அவ சோசியல் மீடியாவை செக் பண்ணா அடிக்கடி தன்னோட மெமரியில யாரு கூடவோ இருக்க மாதிரி பாக்குறாள்ல, அது ஹீரோயினோட ஹஸ்பண்டுங்க. நம்ம அந்த ஆள் பேரை ஹீரோயினே வச்சுப்போம். அவரோட பேர் என்ன ஊர் என்னன்றதெல்லாம் பார்த்துட்டு, கம்போ என் ப்ரொஃபைல்ல என் புருஷனோட பேரை போட்டு ஏதாச்சும் நம்பர் இருக்கான்னு பாரு, நான் அவர்கிட்ட பேசி ஆகணும்னு ஹீரோயின் கேட்ட. ஹீரோவோட பேர்ல 2 நம்பர் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. மொதல் நம்பருக்கு போன் போட்டா நம்பர் யூஸ்ல இல்ல, 2வது நம்பருக்கு போன் போட்டா ரிங்கு போகுது. கால் அட்டன் பண்ணி அந்த பக்கம் ஒரு லேடி பேசுறாங்க. ஏங்க அங்க ஹீரோ இருக்கானாங்க, நான் உடனே அவங்ககிட்ட பேசணுங்க, ரொம்ப அர்ஜென்ட், நான் அவன் பொண்டாடி பேசுறேன், கொஞ்சம் போனை கொடுங்களேன்னு ஹீரோயின் சொல்றா. எல்லாத்தையும் கேட்டுட்டு இந்த பக்கம் இருந்து பேச்சே வரல. டபுக்குன்னு கால கட் ஆயிடுச்சு. வேணும்னே கட் பண்ணிருக்காங்க. என்ன ஒரு ஆணவம், ஓடுறா திரும்ப போனன்னு அடுத்து 2-3 தடவை கால் போனதுக்கு அப்புறம் தான் காலையே எடுக்கிறாங்க. அப்பவும் ஹீரோயினை பேசவே இல்ல. எதுக்கு நீ இங்கெல்லாம் கால் பண்ணிட்டு இருக்க, நீ யாருன்னு எனக்கு தெரியும், இனிமேல்லாம் காலே பண்ணக்கூடாதுன்னு காலை வச்சிட்டாங்க. அப்புறம் 10-15 தடவைக்கு மேல போனை போட்டும் அட்டனே பண்ணலங்க. நம்பர் நாட் ரீச்சபிள் ஆயிடுச்சு. யார் இந்த சோகால்டு சோம்பேறி, போன் பேச இப்படி அழுகுறாளே, நம்ம நிலைமை தெரியாம அவன் விளையாடுறான்ல. இருங்கடா, இனிமேல் எனக்கு எவன் தயவும் தேவையில்ல, நானே இந்த பெட்டியில இருந்து வெளியே வர ஏதாச்சும் வழியை கண்டுபிடிக்கிறேன்னு ஹீரோயினால அவ படுத்திருக்க இடத்த விட்டு அசையவே முடியல. ஏற்கனவே கை காலு இடுப்புன்னு எல்லாத்துலயும் லாக் போட்டு வச்சிருந்தாங்கல்ல, இடுப்புல இருக்க லாக் அவுக்கு பார்த்தா முடியல. சரின்னு காலை மட்டும் கொஞ்சம் ஃப்ரீ பண்ணிட்டு ஹீரோயின் அந்த பாக்ஸை சுத்தி சுத்தி பார்த்தா அங்க பாக்ஸ்ல ஏதோ ஒரு இடத்துல ஸ்பாஞ்ச் மாதிரி ஒண்ணு ஒட்டி வச்சிருக்காங்க. யாருக்கு தெரியும், அந்த ஸ்பாஞ்ச் எடுத்துட்டா அதுக்கு பின்னால ஏதாச்சும் கேப் இருக்கலாம், அது மூலியமா தப்பிக்க வழி கிடைக்கலாம்ல. சோ ஹீரோயின் அவ கையால அந்த ஸ்பாஞ்சை சொரண்டியும் முடியல. இந்த டைம்ல ஹீரோயினோட ஹார்ட் பீட் எல்லாம் ஏறுன்னு தானே. அதை நோட் பண்ண கம்பு, உங்களுக்கு மயக்க ஊசி போடணும்னு நினைக்கிறேன், பிபி எல்லாம் ஏறுது, போடட்டுமான்னு கேட்க, அதை கேளு ஊசியை போட சொன்னா இப்ப பயந்து ஓடுனானே அவன் வெளியே வருவான், அவனை பிடிச்சி அவன்கிட்ட இருக்க ஊசியை பிடுங்கி அதை வச்சு ஸ்பாஞ்சை சொரன்னா இன்னும் நல்லா ஈஸியா இருக்குமே. இதை தான் ராஜா எதிர்பார்த்தேன், கூப்பிட அந்த புள்ளையன்னு ஹீரோயின் சொல்லி ஊசி வெளியே வந்ததும் பிளான் பண்ண மாதிரியே ஹீரோயின் ஊசியில இருக்க நீடில மட்டும் பிடுங்கி அதை வச்சு ஸ்பாஞ்சை சொரண்டாங்க. சொரண்டி ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போனதும் சறுக்குன்னு ஹீரோயினுக்கு கரண்ட் ஷாக் அடிக்குது. உடம்பெல்லாம் வெடவெடுத்து போயிடுது. அதுக்கு மேல ஸ்பாஞ்சை சொரண்ட முடியுமா, முடியாது. அவ்வளவுதான், போச்சு, நம்ம இங்கே கண்டு சாவ போறோம், நம்மளை காப்பாத்த யாரும் இல்ல அப்படின்னு ஹீரோயின் நம்பிக்கையை விடுற டைம்ல போன தடவை சுப்பீரியர் கால் கட்டாச்சுல்ல, இப்ப தானா இன்கமிங் கால் வர, ஆஹா ஒலி வந்து விட்டது, நான் தப்பிக்க வழி வந்து விட்டதுன்னு கால் அட்டன் பண்ணி, என்ன சார் கோட் எடுத்துட்டீங்களா, கேட்டு வாங்கிட்டீங்களா சொல்லுங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. இன்னும் வாங்கலாமா, அவனுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டானுங்க, என் ஆளுங்க முழு முயற்சியில அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க, அதுக்குள்ள நீ எப்படி இருக்கன்னு கேட்கதான் நான் பண்ணேன் இப்படின்னு சுப்பீரியர் சொல்லும் போது பாக்ஸ்ல ஆக்சிஜன் பர்சன்டேஜ் 19 ஆயிடுச்சு. அடங்கொன்னியா, கரண்ட் ஷாக் ஆகி கொஞ்ச நேரம் தானே மயக்கமா இருந்தேன், அதுக்குள்ள 2 குறைச்சிட்டீங்களா சார், இங்க என்னென்னமோ ஆயிட்டு இருக்கு, எனக்கு வேற நடுவுல பல போட்டோ பல ஞாபகங்கள்னு ஒரே தொல்லையா இருக்கு சார் அப்படின்னு ஹீரோயின் புலம்புறாளா. ஏமா அது எதுவுமே உண்மை இல்லம்மா, நீ கொஞ்ச நாளா தனியா இருக்கல்ல, அதனால உனக்குள்ள இருக்க தனிமையை போக்க உனக்குள்ள நீயே உருவாக்கிக்கிற இமேஜினேஷன் தான் அதெல்லாம். சோ அதை தட்டி விடுன்னு சுப்பீரியர் பேசிட்டு இருக்கப்போங்க நடுவுல கொஞ்ச நேரம் அமைதியாகிறாரு. அவர் அங்க வேற யாருக்கிட்டயோ பேசிட்டு இருக்க மாதிரி ஹீரோயினுக்கு ஒரு ஃபீலிங்ஸ். சார் நான் இங்க பேசிட்டு இருக்கேன், நீங்க அங்க யார்கிட்ட சார் பேசிட்டு இருக்கீங்க, என்கிட்ட வாங்க சார். அதை
ஹீரோயின் சொல்ல, கனெக்ஷன்ல ஒரு சின்ன ஃபால்ட்டுமா, நான் யார்கிட்டமா பேச போறேன், இப்ப நான் சொல்றத நல்லா கேளு, தனிமையிலே இருந்து இருந்து உன் உடம்பு அதுக்கு பழக்கமாயிடுச்சு. சோ உனக்குள்ள இப்ப தோன்ற எதுவுமே உண்மை இல்ல, உன் உடம்பு என்ன சொல்தோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, அதுதான் உண்மை, நான் சொல்றது புரியுது இல்ல அப்படின்னு சுப்பீரியர் கேட்கும்போது ஹீரோயின் ஒரு ஊசி எடுத்து அவ கையில அவளே குத்திக்கிறா. அப்படி குத்தும் போதுங்க வலியினால ஹீரோயினுக்கு உள்ள இருக்க மெமரிஸ் எல்லாம் தானா வெளியே வருது. ஹீரோயின் ஒன்னா இருக்க மாதிரியும் ஒரு நாள் இவங்க 2 பேருக்கும் குழந்தை இல்லன்னு குழந்தைக்காக ட்ரை பண்ணிருக்காங்க. அந்த மெமரிஸ் எல்லாம் வர இத ஹீரோயின் சுப்பீரியர்ட்ட சொல்றா, புருஷனா உனக்கு எதுமா புருஷன், உனக்கு புருஷனே இல்லன்னு அந்த ஆள் ஒரு ட்விஸ்ட கொடுக்குறான். புருஷன் இல்லையா சார், இப்பதான் சார் ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன்ல நானும் என் புருஷனும் ஒன்னா சேர்ந்து நிக்கிற மாதிரியான போட்டோஸ் எல்லாம் பார்த்தேன், இல்லன்றீங்க, இருங்க காட்டுறேன்னு ஹீரோயின் இப்ப போய் அந்த போட்டோவை பார்த்தா அதுல ஹீரோயின் மட்டும்தான் நிக்கிறா, பக்கத்துல ஹீரோ இல்ல. ஓ மை காட், அப்ப சுப்பீரியர் சொல்ற மாதிரி எல்லாம் ஹீரோயினோட இமேஜினேஷனும். பாப்போம், சரி எல்லாத்தையும் விடுங்க, நான் காணாம போய் எவ்வளவு நாள் தான் ஆகுது அதை சொல்லுங்கன்னு ஹீரோயினுக்கு ஒரு சந்தேகம். நீ 3 நாளைக்கு முன்னால வரைக்கும் சோசியல் மீடியால ஆக்டிவா தான் இருந்திருக்க, அப்போ 3 நாளா தான் உன்னை காணோம், நீ காணோம்னு யாரும் கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கல, சோ போலீஸ் சைட்லயும் யாரும் எந்த விதமான ஆக்ஷனையும் எடுக்கல, நான் உன் ஃபைல்லாம் பார்த்தேன், பங்கம் பண்ணிருக்கிய, சின்ன வயசுல ஸ்கூல்ல நல்ல மார்க்ஸ், ஸ்காலர்ஷிப் கிடைச்சி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டிக்கு போயிருக்க, அங்கேயும் படிச்சு கோல்டு மெடல், அடுத்து பயாலஜிஸ்ட் சயின்டிஸ்ட்னு லிஸ்ட் போய்கிட்டே இருக்கேம்மா அப்படின்னு சுப்பீரியர் சொல்ல சொல்ல, இல்லங்க நீங்க என்ன வேணும்னா சொல்லிட்டு போங்க, ஆனா எனக்கு ஹீரோன்னு ஒரு புருஷன் இருந்திருக்கான், நான் ஆக்ஸ்போர்ட்ல சேரும்போது அங்கதான் ஹீரோவையே பார்த்தேன், எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, நாங்க குழந்தைக்காகலாம் ட்ரை பண்ணோம், நிறைய இருக்கேன்னு ஹீரோயின் பிடிச்ச புடியிலே இருக்கா, சொன்னா நீ கேட்க மாட்டல்ல, சரி இப்ப இதுக்கு வாயேன், உன் அம்மாவோட ஞாபகம் இருக்காங்களா, அவங்க பேர் என்னன்னு சுப்பீரியர் கேட்ட, பேரு ஆலிஸ்ன்னு ஹீரோயின் சொல்றா, பாத்தியா இத கூட நீ தப்பா தான் சொல்ற, சொந்த அம்மாவோட பேரே உனக்கு ஞாபகம் இல்ல, அவங்க பேரு இசபெல்மா, அதான் சொல்றேன் நானும், தனிமையினால உனக்கு இமேஜினேஷன் வருதுன்னு நம்ப மாட்ற அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ மறுபடியும் போன வாட்டி மாதிரியே ஒரு கேப், சார் நீங்க கண்டிப்பாங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கீங்க சார், யார்கிட்டன்னு கேட்டா சொல்ல மாட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு நீங்க தான் என்ன அடைச்சு வச்சு என் கூட ஏதோ ஒரு கேம் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், அப்படிதான் எனக்கு தோணுதுன்னு ஹீரோயின் சொல்ல, ஐயோ அதெல்லாம் இல்லம்மா, நான் யாரு கூடவோ பேசுற மாதிரி உனக்கு தானா கேக்குது, எல்லாம் முழுக்க முழுக்க இமேஜினேஷன், அதையே சுப்பீரியர் சொல்லிக்கிட்டே இருக்க, நல்லா அடையாளம் தெரியாத அடையார் ஆக்டோபஸ் மாதிரி இருந்துகிட்டு பொய்யா சொல்ற, கம்போ இனிமேல இந்த ஆள் மேல எனக்கு நம்பிக்கை இல்ல, இவங்கிட்ட பேசுறது வேஸ்ட், காலை கட் பண்ணுன்றா, காலும் கட் ஆயிடுச்சு, அகைன் இன்கமிங் கால் வந்துகிட்டே இருக்கு, ஹீரோயின் அட்டன் பண்ணவே மாட்றா, இங்க பேசுற கால் எல்லாத்தையும் கம்பு ரெக்கார்ட் பண்ணுவான், சோ கம்பு ப்ரோ நான் கடைசியா பேசினேன்ல அதோட ரெக்கார்டை போடன்னு, ரெக்கார்டை கேட்டு எந்த இடத்துல சுப்பீரியர் யார்கிட்டயோ பேசுற மாதிரி ஹீரோயினுக்கு சந்தேகம் இருந்துச்சோ அந்த இடத்த பாஸ் பண்ணி வால்யூமா அதிகப்படுத்தி கேட்டா ஹீரோயின் நினைச்சது கரெக்ட் தாங்க, காலுக்கு நடுவுல சுப்பீரியர் யார்கிட்டயோ பேசி இருந்திருக்கான், அவங்கிட்ட பேசினவங்களும் அவளுக்கு ஓவரா சந்தேகம் வருது பாரு, ஸ்ட்ரெஸ்னால தான் அதெல்லாம் வருதுன்னு சொல்லி அவளை சமாளி அப்படின்னு ஹீரோயினை டைவர்ட் பண்ண பாயிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க, சோ நிச்சயமா ஹீரோயின் இங்க இருக்கிறதுக்கு அவங்க தானே காரணமா இருக்கணும், அதை நினைச்ச கடுப்பாக கால் வேற வந்துகிட்டே இருக்கு, இப்ப எடுறா கம்மு போன, இன்னைக்கு அவனுங்களா நானான்னு பாத்துறேன்னு கால் அட்டன் ஆனதும் ஒரே பேட் வேர்ட்ஸ், காதெல்லாம் கூசுது, பட் திட்டி முடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது கால் பண்ணிருக்கிறது அவனுங்கல்ல, ஹீரோவுக்காக கால் பண்ணி அந்த காலை வேற ஏதோ ஒரு பொண்ணு எடுத்து பேச முடியாம கட் பண்ணிச்சுல்ல, அந்த பொண்ணு தான் பண்ணிருக்கு, அந்த பொண்ணுக்கு ஹீரோயின் யாருன்னு நல்லா தெரியுதுங்க, நான் என் பேரையும் அவங்ககிட்ட சொல்ல, அப்புறம் எப்படி இதெல்லாம் உனக்கு தெரியும்னு ஹீரோயினுக்கு உறுத்தல், நீ எதுவும் சொல்ல வேணாமா, உன் குரலை கேட்டாலே நீ யாருன்னு எனக்கு தெரியும், ஆனா எப்படி இது சாத்தியம், ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், அதனாலதான் இப்ப நீ எனக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்க, நமக்கு அதிகமா டைம் இல்லமா, இப்போதைக்கு உன்னை காப்பாற்றக்கூடிய ஒரே ஆள்னா நான் தான், நான் சொல்றத அப்படியே கேளு, நீ ஈஸியா தப்பிச்சிடலாம் அப்படின்னு அந்த பொண்ணு அவ்வளவு சொன்னாலும் நான் யாரையும் நம்புற மாதிரி இல்ல, நீ ஹீரோ கிட்ட போனை கொடு, நான் அவங்கிட்ட பேசிக்கிறேன்னு ஹீரோயின் அதுலயே தான் நிக்கிறா, அங்க அந்த பொண்ணு கொடுக்குற ட்விஸ்ட், அவங்கிட்ட பேச முடியாதுமா, அவன் உயிரோட இருந்தா தானே பேசுவ, அவன் சேர்த்து சில வருஷம் ஆயிடுச்சுன்றா, என்ன இவனுங்க இஷ்டத்துக்கு ஆளாளுக்கு ஒரு கதையை சொல்றானுங்க, கம்பு நமக்கு இவ்வளவு வேணாண்டா, இவ காலையும் கட் பண்ணுன்னு ஹீரோயின் சொல்றதுக்குள்ள ரொம்ப நேரமா இந்த பாக்ஸை திறக்க கோடு வேணும்னு ஹீரோயின் தவியா தவிச்சிட்டு இருக்கால, எனக்கு அந்த கோடு தெரியுமா, காலை கட் பண்ணாத, நான் உனக்கு அந்த கோடை சொல்றேன், ஆனா அந்த கோடை வச்சு தயவு செஞ்சு பாக்ஸை திறக்க மட்டும் செஞ்சிடாத அப்படின்னு அந்த பாக்ஸை திறக்கிறதுக்கான பாஸ்வேர்டு என்னவோ அதை அந்த பொண்ணு சொல்லியும் முடிச்சிட்டா, கால் ஆன்ல இருக்கும் போதே ஹீரோயின் பாக்ஸை திறக்கிறதுக்கான ஆர்டரை கம்முகிட்டையும் கொடுத்துட்டா, அவனும் திறக்கலாமா ஓகேவான்னு கடைசியா ஒரு வாட்டி கேக்குறான், இந்த பக்கம் போன்ல இருந்த பொண்ணு வேணாம் அது நல்லதுக்கு இல்ல, நான் ஏன் வேணான்றதுக்கு ஒரு ப்ரூஃபே காட்டுறேன், அதுக்கப்புறம் திறக்கலாமா வேணாமா நீயே முடிவு பண்ணு, நீ இருக்க பாக்ஸ்ல சிஸ்டம் செட்டிங்க்கு போயேன், அங்க சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல 1ஆம் நம்பர் இருக்கா அதை 0ன்னு மாத்து, உனக்கே எல்லாம் புரியும்னு அந்த பொண்ணு சொல்லி ஹீரோயின் ஆப்ஷன்ல சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை 0ன்னு மாத்தினா நம்மள கிறுகிறுன்னு ஆகிற மாதிரியான ஒரு ட்விஸ்ட்டுங்க, ஃபோர்ஸை 0க்கு மாத்தினதும் ஹீரோயின் உட்பட அந்த பாக்ஸ்ல இருக்க எல்லாமே மேல மிதகுது, பேஸ்ல இருந்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி, அதுல ஹீரோயின் ஷாக் ஆகும் போது ஃபோர்ஸ் 0ல இருந்து பொருள் எல்லாம் மிதந்துட்டு இருந்தா டேமேஜ் ஆக வாய்ப்பு உண்டுன்னு கம்புவே தானா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸை திரும்ப 1
பொண்ணுன்னு மாத்திடுறான். உடனே ஹீரோயினும் அவ கூட சேர்ந்து மிதந்துட்டு இருந்த பொருளுங்களும் கீழே ஊந்துடுச்சுங்க. ஒக்கா மக்கா அதுக்கப்புறம் தான் தெரியுது ஹீரோயினும் சரி ஹீரோயின் இருக்க பாக்ஸும் சரி அது பூமியிலே இல்லங்க, மேல ஸ்பேஸ்ல இருக்கு. இந்த ட்விஸ்ட நீங்க எதிர்பார்த்தீங்க? கண்டிப்பா கெஸ் பண்ணிருக்க மாட்டீங்க. அதையும் மீறி கெஸ் பண்ண புத்திசாலிகள்லாம் கமெண்ட்ஸ்ல அட்டெண்டன்ஸை போட்டுருங்க பாப்போம். சோ ஹீரோயின் ஸ்பேஸ்ல இருக்கா. எதுக்காகனா அதுக்கான காரணத்தையும் போன்ல பேசிட்டு இருக்க பொண்ணே சொல்றா. பூமியில மக்களுக்கு ஏற்பட்ட ஒரு வியாதினால மக்கள் அதிக அளவுல பாதிக்கப்பட்டு நாளுக்கு நாள் எக்கச்சக்கமான மக்கள் செத்து குவிஞ்சிருக்காங்க. சோ மனித இனம் இதோட முடிஞ்சிடக்கூடாது. இங்க இருந்து சில பேரை வேற கிரகத்துக்கு அனுப்பி அங்க மனித இனத்தை வளர்க்க வைக்கிறதுக்கான முயற்சி தாங்க இது. இதுல ஹீரோயின் வாலண்டியரா ஒரு ஆளா போயிருக்கா. இப்ப போன்ல பேசிட்டு இருக்கால பொண்ணு, அவதான் இந்த பாக்ஸை ரெடி பண்ணவளே. பூமியில இருந்து இவங்க போக நினைக்கிற பிளானட்டுக்கு போய் சேர 14 லைட் இயர் ஆகுமா. எவ்வளோ பெருசு. அது வரைக்கும் எந்த ஒரு மனுஷனாலையும் உயிரோட இருக்க முடியாதுல்ல. சோ நம்ம ஸ்டார்டிங்ல பார்க்கும்போதே ஹீரோயினோட உடம்பு முழுக்க துணியால மூடப்பட்டிருந்துச்சுல்ல. அது இல்லாம ஹீரோயினோட தலையில கையில இடுப்புல கால்ல எங்கெங்கே ஊசியும் குத்தி வச்சிருந்தாங்கல்ல. அதை வச்சு ஹீரோயினை ஹைப்பர் ஸ்லீப் மோட்ல படுக்க போட்டாங்க. சோ அந்த பிளானட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் சாதா மனுஷனுக்கு ஆகிற மாதிரி ஹீரோயினுக்கு வயசும் ஆகாது, ஆக்சிஜனும் அதிகமா தேவைப்படாது. ஹைப்பர் ஸ்லீப்லயே ஹீரோயின் இருந்திருந்தானா பிரச்சனை இல்ல. திடீர்னு ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணி ஹீரோயினை முழிக்க வச்சிருக்கு. அது எதுன்னு கண்டுபிடிக்கணும். இதோட ஹீரோ இறந்துட்டதா இந்த பொண்ணு சொன்னா இல்லையா. பூமியில மக்கள் நிறைய பேரை தாக்குனா அதே வைரஸ் தாங்க ஹீரோவையும் தாக்கிருக்கு. ஹீரோயின் ஒரு எமர்ஜென்சியான சிச்சுவேஷன்ல ஹாஸ்பிடல் போற மாதிரி எல்லாம் ஸ்டார்டிங்ல பார்த்தால, அது அவளுக்காக இல்ல, உடம்பு சரியில்லாம சாக கடந்த ஹீரோவை தான் அவ டாக்டரா இருந்து கொண்டு போயிருக்கா. ஓகேமா நீ சொல்ற எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். ஆனா நான் நாட்டுக்கு நல்லது பண்ண தானே வந்திருக்கேன். அப்புறம் ஏன் என்கிட்ட பேசினவன் இந்த உண்மையை சொல்லாம என்னென்னமோ சொல்லி என்ன டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. உனக்கு இன்னும் புரியலையாமா? இது வெறும் எக்ஸ்பெரிமெண்ட் மட்டும்தான். இன்னும் மக்கள் யாருக்கிட்டையும் கவர்மெண்ட் சார்பா இந்த மாதிரி பண்ணிருக்காங்கன்னு சொல்லவே இல்ல. அவங்க என்ன கனவா கண்டாங்க? நீ பாதியில முழிப்பண்ணு முழிச்சிட்ட, போலீஸ் வரைக்கும் போயிட்ட. அது போதாதுன்னு உன்னோட பழைய ஞாபகங்கள்லாம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி நீ யார் யார்கிட்டயோ போயிட்டு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா இது ஒரு மிலிட்டரி ஆபரேஷன். இதை சேஃப்டியா வச்சுக்க வேண்டியது அவங்க பொறுப்பு இல்ல. அதான் உனக்கு பழைய ஞாபகங்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு உன்னை வச்சு விளையாண்டுருக்கானுங்க அப்படின்னு அந்த பொண்ணு இந்த கதையெல்லாம் சொல்லி முடிக்கிறதுக்குள்ள ஆக்சிஜன் 12% ஆயிடுச்சு. சோ இதுக்கு மேல நமக்கு டைம் இல்லமா. அவனுங்க என்ன தேடி வரவும் நிறைய வாய்ப்பு உண்டு. உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான். ஒன்னு ஆக்சிஜன் குறைஞ்சி அங்கேயே செத்து போயிடுறது, இல்ல நான் சொல்றதை அப்படியே பண்ணி மறுபடியும் ஹைப்பர் ஸ்லீப்புக்கு போயிட்டேன்னு வையன். பிளானட்டுக்கு போற வரைக்கும் அந்த ஆக்சிஜன் போதும், எந்த பிரச்சனையும் இல்லாம நீ உயிரோட இருக்கலாம். சீக்கிரம் சீக்கிரம், இன்னும் 10 நிமிஷத்துல நீ ஸ்பேஸ்ல கடக்க கூடாத இடத்த கடந்துருவ. அப்படி கடந்துட்ட அவ்வளவுதான், அதோட பூமிக்கும் உனக்கு ஒரு கனெக்ஷனு கட்டு. சோ அதுக்கு முன்னால ஃபர்ஸ்ட் எது ஒன்னு ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்து எழுப்புச்சு அதை கம்பு கிட்டே கேளுன்னு அந்த பொண்ணு சொல்ல, கம்பு கிட்ட விசாரிச்சா அங்கனக்குள்ள இருக்க ஏதோ ஒரு ப்ராசஸர் அது ஹீட்டை அதிகமா கிளப்பி விட்டு ஆக்சிஜனை ரிவர்ஸ் பண்ணிடுச்சு. அதுதான் ஹீரோயின் கண்ண முழிக்கிறதுக்கான காரணம். ஆக்சிஜனை கட்டுப்பாட்டுல வச்சு ஹைப்பர் ஸ்லீப்பை கொடுக்கக்கூடியதே அந்த ப்ராசஸர் தான். அதுவே ஃபால்ட்டா இருக்கும் போது அந்த ப்ராசஸர் பாக்குற வேலையெல்லாம், சிஸ்டம்னா நிறைய ப்ராசஸர் இருக்கும்ல, அதுல எந்த ப்ராசஸர்ட்ட முக்கியமான வேலைகள்லாம் இல்லையோ அதுக்கான வேலையை ஆஃப் பண்ணிட்டு இந்த வேலையை அதுகிட்ட மாத்தி விடணும். சோ அப்படிப்பட்ட ப்ராசஸர்லாம் என்ன இருக்குன்னு தேடினா ஒரே ஒரு ப்ராசஸர் மாட்டுது. அதை டீஆக்டிவேட்டும் பண்ணியாச்சு. சரிடா இந்த ப்ராசஸரோட வேலையை அதுல ஏத்துறான்னா அது முடியாது மேடம், இதுல கெப்பாசிட்டி கம்மியா இருக்கு. சோ நோ சான்ஸ் தான் கம்பு. டேய் ஆர்டிபிஷியல் அக்ரூட், நேரம் பார்த்து பழி வாங்குறியடா அப்படின்னு காண்டாயி முடிக்கிறதுக்குள்ள அங்க பூமியில இருந்து பேசிட்டு இருக்கால பொண்ணு, அவளை தேடியும் ஆளுங்க வந்துட்டாங்க. எம்மா ஆளுங்க வந்துட்டானுங்க, இனிமேல் என்னால உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. அதுக்குன்னு பயப்படாத, என்ன பண்ணணுமோ எல்லாம் உனக்கு தெரியும். உன் மெமரிஸை ட்ரிகர் பண்ணி வெளியே வரவை. நீ எப்படி தப்பிக்கணுன்றதுக்கான பதில் உனக்குள்ளேயே இருக்கு. சீக்கிரம் ஹீரோவை கண்டுபிடி அப்படின்னு சொல்லும் போதே போனை கட் ஆயிடுச்சு. அதோட நம்பர் நாட் ரீச்சபிள். என்ன இவ போற போக்குல செத்த ஹீரோவை கண்டுபிடிட்டு போறா? ஒன்னும் புரியலையே. சரி எப்படியோ அவ சொல்றானா அது உண்மையா தானே இருக்கணும். நானும் இந்த ப்ராஜெக்ட்ல வேலை செஞ்சிருக்கேன்னா எப்படி ஹைப்பர் ஸ்லீப்புக்கு போகணுன்றது எனக்கே தெரியும். யோசி 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 நல்லா யோசி அப்படின்னு இதுக்கு முன்னாலே ஹீரோயின் பார்த்தா, ஹீரோ இந்த பூச்சியோட ரெக்க மாதிரி உன்னை வச்சு ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறத அது இதுன்னு எதையோ யோசிச்சு எதுவுமே ஞாபகம் வரலன்னதும் கரண்ட் ஷாக் தாண்டா ஒரே முடிவு. எப்பெல்லாம் நம்ம உடம்புல வலி ஏற்படுத்துறோமோ அப்பெல்லாம் உள்ள இருந்து மெமரி எட்டி பாக்குதா. சோ செஞ்சிட வேண்டியதான்னு ஊசி எடுத்து பாக்ஸோட சைட்ல குத்தி ஒரு வாட்டி 2 வாட்டி எல்லாம் இல்ல, பல வாட்டி கரண்ட் ஷாக்கை வாங்கி ஹால அசந்தே போயிட்டா. இந்த பக்கம் ஆக்சிஜனோட அளவு வேற 5% ஆயிடுச்சு. அந்த பொண்ணு காலை கட் பண்றதுக்கு முன்னாலேயே சொன்னா ஆக்சிஜனோட அளவு 2% ஆகிறதுக்கு முன்னாலேயே நீ ஹைப்பர் ஸ்லீப்புக்கு போகணும், அப்படி இல்லனா எப்பவுமே போக முடியாதுன்னு. போய் சேர போறோம், அதுக்கு முன்னால பெத்த தாய் கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் பேசிட்டு போவோம். ஏம்பா கம்பு, ஆலிஸ்ன்ற நம்பர் எலிசபெத்தோட ப்ரொஃபைல்ல இருக்காப்பா, அதுவும் இல்லன்னு சொல்லி ஹார்ட் ஹர்ட் ஆகிடாதப்பா அப்படின்னு ஹீரோயின் கேக்குறா. நம்பர் இருக்கு, கம்பு போன போட. அவங்களுக்கு என்ன நடக்குதுன்னு புரியலையா இல்ல தெரியலையான்னு தெரியல. என்னம்மா வாய்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி இருக்கு, கார்ல எதுவும் போயிட்டு இருக்கியா என்ன? உடம்பு பாத்துக்கோ, என்ன திடீர்னு கால் பண்ணிருக்க, பேசி பல வருஷம் ஆச்சு அப்படி இப்படின்றாங்க. ஒன்னும் இல்லம்மா, உங்ககிட்ட பேசி ஒரு லவ் யூ சொல்லணும்னு தோணுச்சு, அதாமா பண்ண பாய்மானு காலை வச்சாச்சு. இப்ப இருக்க ஆக்சிஜன் பர்சன்டேஜுக்கு அதிகபட்சம் ஹீரோயினால 3 நிமிஷம் தான் உயிர் வாழ முடியும். அதுக்குள்ள என்ன பண்றது? போதும், இங்க ஆக்சிஜன் இல்லாம நான் முக்கிய முனைக்கு சாவட்டுக்கு நீ
பாக்ஸோட டோரை திறந்து விட்டுரு, ஸ்பேஸுக்கு போய் ஒரே அடியா செத்துறேன்னு ஹீரோயின் பாஸ்வேர்டை சொல்லிட்டா. டோர் ஓபன் ஆக போகுது. 3 2 1ன்ற கவுண்டோட டோர் ஓபன் ஆக போகும்போது பேனா நிறுத்துன்னு சொன்ன ஹீரோயின் மண்டைக்குள்ள மணி அடிச்சு போல. போன்ல பேசும்போதே அந்த பொண்ணு சொன்னாலே, அது எப்படி பூமியில செத்த ஹீரோவா அவ இங்க கண்டுபிடின்னுவா? அப்ப ஹீரோயின் கூட இங்க எங்கேயோ இருக்கான் தானே அர்த்தம். சோ கம்பு, இந்த ஸ்பேஸ்ல என் ஒரு பாக்ஸ் மட்டும்தான் இருக்கா, இல்ல வேற பாக்ஸ் எதுவும் இருக்கான்னு ஹீரோயின் கேட்டா, இதே மாதிரி மொத்தம் 10,000 பாக்ஸ் டிராவல் ஆயிட்டு இருக்கான். என்னடா சொல்ற? ஒரு பாக்ஸ் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு? அதை கேட்டா ஜஸ்ட் 173 சென்டிமீட்டர் கேப்ல இருக்குன்றான். எங்க விஷுவல காட்டுனா ஆல்ரெடி விஷுவல் உங்க கண்ணு முன்னால தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. என்ன வெறும் கண்ணால ஸ்பேஸ பார்த்தா கண்ணுக்கு டேஞ்சர்னு ஒரு ஃபில்டரை போட்டு வச்சிருக்காங்க. எடுத்துறன்னு கம்பு அதை எடுத்ததுங்க ஹீரோயினுக்கு முன்னால தெரியற கண்ணாடியில போக்குன்னு மண்டை செதஞ்சு போன ஒரு டெட் பாடி ஹீரோயினோட பாக்ஸுக்கு முன்னால ஸ்பேஸ்ல மிதந்துட்டு இருக்கு. அதோட அழகான ஸ்பேஸோட விஷுவலும் ஹீரோயின் பாக்ஸ் கூட டிராவல் ஆயிட்டு இருக்க பல ஆயிரம் பாக்ஸஸும் தெரிய ரொம்ப நேரம் அது வெறுங்கல்ல பார்க்க கூடாது. கொஞ்ச நேரத்திலே கம்பு மறுபடியும் அதே ஃபில்டரை போட்டான். இங்க 10,000 பாக்ஸ் இருக்குல்ல, 10,000 பாக்ஸ்லயும் எப்படி ஹீரோயின் கண்ணு முடிக்கிறதுக்கு முன்னால ஹைப்பர் ஸ்லீப்ல இருந்தாலோ அதே மாதிரி ஒவ்வொரு பாக்ஸுக்குள்ளயும் ஒவ்வொருத்தவங்க ஹைப்பர் ஸ்லீப்ல இருக்காங்க. அதுல சில கிலோமீட்டருக்கு முன்னால விண்கல்ல மோதினதுனால ஒரு 437 பாக்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சுங்க. அதுல ஒண்ணுதான் டெட் பாடியா ஹீரோயினுக்கு முன்னால மிதந்துட்டு இருந்துச்சு. சோ மீதி ரன்னிங்ல இருக்க ஏதோ ஒரு பாக்ஸுக்குள்ளதான் ஹீரோ இருக்கணும். எல்லா பாக்ஸுக்குள்ள இருக்க ஆளுங்களோட போட்டோவையும் காட்டுன்னு சொன்னா ஆரம்பத்துல ஹீரோயின் உடம்புலயே துணியை போட்டுதான் முடி வச்சிருந்தாங்க. அப்படித்தானே எல்லார் மேலயும் இருக்கும். ஆனா அது ஒன்னும் பிரச்சனை இல்ல, அதை ஒன்ஸ் கிழிச்சாலும் திரும்ப அதுவே உடம்ப முடிக்கும். இருந்தாலும் மீதி இருக்க 9,000 சொச்சம் பேரோட மூஞ்சியும் அப்படி திறந்து பார்க்க முடியாது, டைம் இல்ல. வேற எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு ஹீரோயின் அவன் மெமரிக்குள்ள ஒரு உள்நீச்சல போட்டா இந்த டிராவல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ஹீரோயின் இவ ஃபைல் மட்டும் இல்ல தான் புருஷனோட ஃபைலையும் சேர்த்து பார்த்திருப்பா. அதுல எப்படி ஹீரோயினுக்கு ஒமிக்ரான் 272ன்ற பேர் வச்சிருக்காங்களோ ஹீரோவுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்கல்ல, அது ஒமிக்ரான் 42. அது இப்ப ஞாபகம் வந்ததும் அந்த பாக்ஸுக்குள்ள இருக்க ஆளை மட்டும் காட்ட சொல்ல பார்த்தா அது ஹீரோ தாங்க. தக்காளிக்கு பிறந்தவனுங்க இந்த ஆளை உயிரோட வச்சுக்கிட்டே அவன் செத்துட்டான்னு இன்னமா நம்மள டபாய்ச்சிக்கிறானுங்க. பிளட்டி பகர்ஸ்னு சந்தோஷப்படுறா. ஹீரோயின் மெமரியில இருக்க ஹீரோவோட தலையில, அதாவது நெத்தியில தழும்பு ஒண்ணு இருக்குங்க. பட் பாக்ஸுக்குள்ள இருக்க ஹீரோவோட தலையிலயோ தழும்ப காணோம். இல்லையே, ஏதோ ஒன்னு இடிக்குதே. கம்பு மறுபடியும் எலிசபெத்தோட வீடியோலாம் எனக்கு காட்டு அப்படின்னு எலிசபெத் சம்பந்தப்பட்ட ஒரு கான்ஃபரன்ஸை ஹீரோயின் பாக்குறா. ஸ்டேஜ்ல ஏதோ ஒரு வயசான அம்மா பேசிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்க, ஒரு மனிதனோட மெமரிகளை எந்த விதமான பாதிப்பும் இல்லாம அந்த மனிதனோட குளோனிங்குள்ள மாத்தி அவனை உயிரோட நடமாட வைக்கலான்ற டாபிக்கை பேசிட்டு இருக்காங்க. இது சம்பந்தமா தான் ஹீரோயினும் எலிகளை வச்சு ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிருப்பா. சோ ட்விஸ்ட், ஸ்டேஜ்ல வயசான அம்மா பேசிட்டு இருக்காங்கல்ல, அவங்க தாங்க பூமியில வாழ்ந்துட்டு இருக்க ஹீரோயின். அப்ப இந்த பாக்ஸுக்குள்ள இருக்கிறது ஹீரோயினோட குளோனு. ஹீரோயின் அவன் மெமரி மூலியமா அவளோட குளோனை உருவாக்கி அவன் மெமரிஸ் எல்லாம் இந்த குளோனுக்கு வச்சு அதை தான் வேற கிரகத்துல வாழ ஸ்பேஸ்க்கு அனுப்பியிருக்கா. சோ இதனாலதான் குளோன் ஹீரோயின் கண்ண முடிக்கிறப்போ அந்த ஞாபகங்கள்லாம் விட்டு தெரிஞ்சிருக்கு. ஹீரோயின் குளோன்னா 10,000 பாக்ஸ்ல இருக்க ஆளுங்களும் குளோனா தான் இருக்கணும். பிளஸ் இப்ப பூமியில இருக்க ஹீரோயினுக்கு எப்படி அவ்வளவு வயசாச்சுன்னு யோசிக்கலாம். பொதுவா ஸ்பேஸ்க்கும் பூமிக்கும் டைம் வித்தியாசம் இருக்குல்லங்க. குளோன் ஹீரோயின் ஸ்பேஸ்லயே 12 வருஷமா டிராவல் பண்ணிருக்கா. அப்படின்னா பூமியில நிறைய வருஷங்கள் போயிருக்கும். சோ பூமியில இருக்க ஹீரோயினுக்கு வயசு ஆயிருக்கும் தானே. அதே மாதிரி ஒரிஜினல் ஹீரோயினுக்கு தான் உருவாக்குன குளோனோட வயசை கேட்டதும் அவ அவதான்றது கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கும் இல்லையா. அப்படிதான் எல்லாம் போச்சு வந்துச்சு. இது குளோனுக்கு தெரிஞ்சதும் மனசை விட்டா, ஆட பாவீங்களா, அப்ப ரியல் லைஃப்ல நான் வாழ்ந்ததே இல்லையாடா, எனக்குள்ள இருக்கிறதெல்லாம் வேற யாரோ ஒருத்தவங்களோட ஞாபகமா, அப்ப நான் ஒரு ஓன் சாணியில செய்யப்பட்ட ஒரு செல் உயிரி. இது வரைக்கும் நான் வாழாத வாழ்க்கை, அதை திரும்ப வாழ முடியலன்னு ஃபீல் பண்ணியே சாவிட்டீங்களேடா. போறதுக்கு முன்னால இந்த ஒமிக்ரான் 42 இருக்கானே, அவனுக்கு ஒரு ஆடியோவை ரெக்கார்ட் ஆச்சு பண்ணி வச்சுட்டு போவோம். கம்போ மறக்காம அந்த பிளானட்டுக்கு போனதும் இந்த ஆடியோவா அவங்கிட்ட சேர்த்துடுறா அப்படின்னு அவங்க கூட சேர்ந்து வாழ முடியலன்ற ஏக்கத்தை ஹீரோயின் ஆடியோவா பதிவு பண்ண ஆக்சிஜன் 3% வந்து போச்சு. இதுக்கு மேல நீங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டங்க, வேணும்னா அவங்கள விஷ ஊசியை போட்டு கொன்றவான்னு கம்பு கேக்குது. நக்கல எப்போன்னா இருக்க நீ. ஆமாண்டா, எனக்கு ஒரு டவுட், போன வாட்டியும் ஏதோ ஒரு பிரச்சனைன்னப்போ தானா நீ விஷ ஊசியை வெளியே விட்ட, இப்பவும் என்கிட்ட உன்ன நான் கொன்னுட்டுமான்னு கேக்குற. அப்ப இந்த வேலையை பாக்குறதுக்குன்னு ஒரு ப்ராசஸர் இருக்கும்ல, சாக கூடாதுன்னு தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் அந்த வேலையை பாக்குற ப்ராசஸர் நமக்கு எதுக்கு, நீ பேசாம அதோட வேலையை டீஆக்டிவேட் பண்ணிட்டு இந்த ஆக்சிஜன் கொடுக்குற ப்ராசஸரோட வேலையை அது கூட ஜாயின் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆல் செட்டு. ஆக்சிஜன் 2% ஆகிறதுக்குள்ள ஹீரோயின் ஹைப்பர் ஸ்லீப்புக்கு போயிடலான்னு பார்த்தா, ஐயோ ஹீரோயின் தான் கண்ணை முழிச்சதுமே உடம்புல அங்க இங்கன்னு சொருவிருந்த எல்லாத்தையும் புடிங்கி போட்டாலே. அந்த கனெக்ஷன்லாம் உடம்புல கரெக்டா செட் ஆயிருந்தாதான் சிஸ்டமால ஹீரோயினை ஹைப்பர் ஸ்லீப்புக்கு அனுப்ப முடியும். திரும்ப அதெல்லாம் எடுத்து இருந்த இடத்துல அப்படியே குத்துறதுக்குள்ளங்க ஆக்சிஜன் 2%ஓட குறைஞ்சிருச்சு. இனிமேல் சிஸ்டமால ஹீரோயினை ஹைப்பர் ஸ்லீப்புக்கு அனுப்ப முடியாது. இப்பதான்டா வாழ போறோன்ற ஆசையை திரும்ப கொடுத்தீங்க, அதுக்குள்ள அதுல மண்ணள்ளி போட்டீங்களா டேய். எப்பா ஹீரோ அவ்வளவுதான் போலடா, எப்படியாவது உன்னை பாத்துடலான்னு பார்த்தேன், முடியாதுன்னு நினைக்கிறேன். சரி நீயாச்சும் சந்தோஷமா இரு.
பாரு குட் பைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கண்ணை மூடிட்டா. ஆக்சிஜன் 0.somethingல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்க தாங்க குளோனோட கில்லாடித்தனம் வெளியே வருது. கண்ணை மூடிட்டு இருந்தவ டபார்னு கண்ணை முடிச்சு மொத்தம் 10,000 பாக்ஸஸ்ல 436 பாக்ஸ் ஒர்க்கிங்லயே இல்ல. அது உள்ள இருந்தவங்க எல்லாம் செத்துட்டாங்கன்னு. ஆனா பாக்ஸுக்குள்ள இருந்த ஆக்சிஜன் அளவெல்லாம் அப்படியே தானே இருக்கும். அதை இந்த பாக்ஸுக்கு மாத்த முடியுமாடா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, முடியும் மேடம், ஆனா அதுல நிறைய செக்யூரிட்டி பிரச்சனை எல்லாம் இருக்கு, பட் பண்ணிக்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்ல அப்படின்னு கம்பு சொல்றப்ப தாங்க ஹீரோயின் மூஞ்சில பிரைட்டான ஒரு ஸ்மைல். அப்புறம் எதுக்குடா யோசிச்சுக்கிட்டு, தட்டி விட்டா தாறு மாறு, அட்டி உள்ள யாரு பாரு, முடிச்சு உடனே சிரிச்சுக்கிட்டே ஹீரோயின் செட்டில் ஆவரா. சிஸ்டம் ஹீரோயின் ஹைப்பர் ஸ்லீப்புக்கு அனுப்பி சிஸ்டம் ஹீரோயின் மேல துணியை போட்டு மூடவும் செஞ்சிருது. இங்க சீனை கட் பண்ணா ஹீரோயின் அந்த பிளானட்டுக்கு போயிட்டா. அங்க ஹீரோயினும் நல்லா ஐப்ரோ இல்லாத ஐவரி வண்டு மாதிரியே ஒருத்தர் இருப்பான்ல ஹீரோ, இந்த 2 குளோனுங்களும் சேர்ந்து கோடி கட்டி பறக்கிற மாதிரி காட்டி அதோட படத்தோட கதையை முடிக்கிறாங்க. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டடா பாய்.